Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்க friends. அதாவது நான் இந்த 4 வருஷமாக தான் தலைப்பாடாக அடிச்சிட்ருக்கேன். கேட்குறவங்க ஓரளவுக்கு சார் நான் இப்போ வந்து கம்ஃபர்டபுள் ஜோனில் வந்துட்டேன் சார், இப்போ உங்களுடைய ஸ்பீச்சஸ் கேட்டேன் அப்படி நிறைய பேர் வெபினார் ஜாயின் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது வெபினார்ன்றது எனக்கு ஃபீஸ் கிடைக்குது, நான் வந்து ஜாயின் பண்ண அப்படின்னு சொல்ல வரல. நீங்கள் எங்கன்னா என்கிட்டன்னு இல்லை, நீங்கள் யார்கிட்டனா போய்ட்டு கற்றுக்கணுன்ற ஒரு முயற்சியோடு நீங்கள் ஒரு அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய லாஸை நிறுத்திட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஸ்டாப் லாஸ், உங்களோட லாஸை நிறுத்தினாவே வந்து நிறைய விழிப்புணர்வு உங்களுக்குள்ளே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக நிறைய பேர் நினச்சிருக்காங்க நான் வந்து பிஸ்னஸ் பர்பஸ்க்காகவோ மல்டி பர்பஸ்க்காகவோ நான் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுற மாதிரி நினச்சிருக்காங்க. ஆக்சுவலாக அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எனக்கு என்னென்ன இஷ்யூ நடந்ததோ அது வந்து மற்றவங்களுக்கு வரக்கூடாதுக்காக தான் நான் வந்து 2019 வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணது எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு. இப்போ என்னுடைய ப்ராஃபிட் ஸ்க்ரீனை கூட நான் இந்த 4 வருஷமாக காட்டினதே இல்லை. ஓகேங்களா, இந்த 4 இயர்ஸாக நான் என்னோடய ப்ராஃபிட் ஸ்க்ரீனுக்கு அப்படி எனக்கு என்னென்ன இஷ்யூ இருக்குதோ அது வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன், இலவசமாக சொல்லித்தரேன் யூடியூப் சேனலில். வெபினார் வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் க்ளோஸாக வந்து அவங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லித்தரேன். 45 டேஸில் வந்து சொல்லித்தரேன். அதுக்கப்புறமா வந்து சப்போர்ட்டிங் லைஃப் டைம் சப்போர்ட் இருக்கும். 45 டேஸில் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து லைஃப் டைம் சப்போர்ட் இருக்குது வெபினார் அப்படின்றது. ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வேணுமா தான் உங்களுக்கு வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள், கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்கு போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமாக அந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம 25K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனோடனே நம்ம ஒரு ஃப்ரீ வெபினார் கூட அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக. அதாவது இந்த 4 வருஷமாக நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுற யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நம்ம ஃப்ரீ வெபினார் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் 25K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன உடனே. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் அந்த ஃப்ரீ வெபினாரில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சைக்காலஜி அப்படின்னு போட்டிருப்பேன். சைக்காலஜினா என்ன? சில பேர் வந்து சார் நீங்கள் சொல்கிறீங்க சைக்காலஜினா என்ன தெரியல சார் எனக்கு அப்படின்றாங்க. சைக்காலஜினா என்ன சார்? மைண்ட் செட். அதாவது நாம் என்ன யோசிக்கிறோமோ அதை வந்து ரன்னிங் மார்க்கெட்டில் செயல்படுத்தாமல் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும் மைண்டு. ஓகேங்களா, ஸோ அந்த ரன்னிங் மார்க்கெட் லைவ் மார்க்கெட்டில் நம்மளோட மைண்ட் செட்டை ஒழுங்காக வச்சுக்கணும். என்னென்னா ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கணும். ஃப்ளெக்சிபிள் வேறு, மனம் போன போக்கில்ன்றது வேறு. நிறைய பேர் என்னென்னா ஃப்ளெக்சிபிளுக்கும் மனம் போன போக்கில் போகிறாங்கன்னு சொல்லி அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் நிறைய இருக்குது. ஆனால் ரெண்டும் ஒன்றுன்னு நினச்சிக்கிறாங்க. ஃப்ளெக்சிபிள்னால் விட்டு கொடுக்குற தன்மை, கொஞ்சம் என்ன சொல்கிறது, நம்ம இப்படி போனால் இந்த மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி போனால் இந்த மாதிரி பண்ணலாம், ப்ரீ பிளான் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ரீ பிளான் இல்லாமல் பண்ணிங்கன்னா மனம் போன போக்கில் ட்ரேட் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா, ஸோ ப்ரீ பிளானில் ரெண்டுத்துக்கும் தயாராக நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது லாஸுக்கும் லாபத்துக்கும் தயாராக நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா ப்ரீ பிளானில் ஃப்ளெக்சிபிள் ட்ரேட் அது வந்து வின்னிங்கான சான்சஸ் இருக்கும். இது வந்து மைண்ட் செட்டுக்கு வந்து ரொம்ப 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 ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்ன அப்படின்னா, இப்போது நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லிங்க, ஒரு ஏரியாவில் ப்ரைஸ் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு. நீங்கள் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனை கனெக்ட் பண்ணிடுறீங்க. இந்த கனெக்ட் பண்ண உடனே நீங்கள் வந்து பை எடுத்துறீங்க. ஓகேங்களா, இதில் பை எடுத்துறீங்க. பை எடுத்துகிட்டு உங்களுக்குள்ள மனசில் என்னென்னா, நான் பை எடுத்துட்டேன், எனக்கு ப்ராஃபிட் வரணும், ஏன்னா நான் பை பண்ணிட்டேன், எனக்கு ப்ராஃபிட் வரணும், மார்க்கெட் நல்லா மேலே போயிட்டுருக்கு, நான் பை எடுத்துட்டேன். இந்த மைண்ட் செட் வந்து ஸ்ட்ராங்காக உங்கள் மனசில் உட்காந்துக்கும். நான் பை எடுத்துட்டேன், எனக்கு ப்ராஃபிட் வேணும் அப்படின்றத மனசில் ஸ்ட்ராங்காக வந்து ரெக்கார்ட் ஆகிடுச்சு. இப்போது ப்ரைஸ் உங்களுக்கு அகைன்ஸ்டாக வந்து திரும்ப உள்ள நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்களா, அதுக்கு கீழே வந்து ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, ஸோ ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டுருக்கு சொல்ல உங்களோட மனசு என்னென்னா மேலே போகும், எனக்கு ப்ராஃபிட் வரும் அப்படின்ற ஒன்லி சிந்தனை மட்டுமே இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதை தான் வந்து நம்ம மைண்ட் செட்டில் ரொம்ப 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 கவனமாக இருக்குது. இது வந்து உங்களுடைய பெரும் லாஸை ஏற்படுத்துக்காக தான் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நீங்கள் ப்ராஃபிட்டுக்கு ஏரியாவிலேருந்து வெளியே வந்துட்டீங்க. நல்லா கவனிச்சிங்க ஃப்ரெண்ட், நீங்கள் ப்ராஃபிட் ஏரியாவிலேருந்து வெளியே வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் ப்ராஃபிட்டை பற்றி திங்க் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு லாஸை பற்றி திங்க் பண்ண வேண்டிய அவசியம் தான் இருக்குது. ஒருவேளை கீழே கட் ஆகிடுச்சுன்னா லாஸ் புக் பண்ணிவிட்டு வெளியே வரேன், இந்த மைண்ட் செட் தான் உங்களுக்கு இருக்கணுமே தவிர திரும்ப போய் நம்மளோட டார்கெட் வரும், நம்ம வந்து டார்கெட் எப்படியா இருந்தாலும் நம்ம டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்ற மைண்ட் செட் வந்து கண்டிப்பாக இக்னோர் பண்ணணும். ஏன்னா இந்த வந்து ஒரே நாள் வந்தாது. இது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டே பை டே இன்க்ரீஸ் பண்ணால் தான் தெரியும். ஏன்னா உங்களுக்கு விஷயம் தெரியணும், உங்களுக்கு எந்த இடத்துல வந்து பர்டிகுலர் கேண்டில் வருது, பர்டிகுலர் இடம் வருது, பர்டிகுலர் சப்போர்ட் வருது, பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ் வருது, இந்த இடத்துல எனக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், இந்த சப்போர்ட் எடுக்கும், இங்கே பிரேக் டவுன் ஆகும், இங்கே பிரேக் அவுட் ஆகும் அப்படின்றத ஒரு 70% கணிப்பு வந்து உங்களுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும். உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் பற்றி வீடியோ வந்து லாஸ்ட் டைம் போட்டுருந்த போய் பாருங்கள். கிட்டத்தட்ட நம்ம 1600 வீடியோஸ் மேலே அப்லோட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நிறைய இப்போ போய்
போய் சேர்ந்து ரீச் ஆகலது. என்ன ரீசன் தெரியல. ஏன்னா எல்லா டிப்ஸு கால்ஸ் ஸ்ட்ராட்டஜி ட்ரிக்ஸு அந்த மாதிரி எதிர்பார்க்கறதுனால நம்ம சேனல் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் க்ரோத் ஆகிட்டு இருக்குது. பரவாயில்ல விடுங்க. அதாவது உண்மையிலே தேடி எஜுகேஷன் பர்பஸ்க்காக வரவங்களுக்காக இந்த வீடியோ அர்ப்பணிக்கிறேன் நான். பரவாயில்ல, காலம் கடந்து அவங்களுக்கு வீடியோ கிடைச்சதுன்னா ஸோ அவங்களுக்கு கிடைக்கட்டும், நல்ல விஷயம். அதுக்கு முன்னாடியே கிடைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்களோட லாஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நிறுத்திட்டாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? வெபினார் ஜாயின் பண்ணணும் நிறைய பேர் சொல்லுவாங்க, வெபினார் நீங்கள் ஃப்ரீயாகவே சொல்லி தரலாமே அப்படின்றாங்க. நான் தான் சொல்லலைங்க, 25K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனோடனே உங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லித்தரேன் யூடியூப்பில் அப்படின்னு அதுக்கும் சொல்லியிருக்கேன். இல்லை சார் நான் பேர் காசு கொடுத்து நான் கற்றுக்க ரெடியாக இருக்கேன் அப்படின்றவங்க வாங்க. அது 45 டேஸில் நீங்கள் என்னால் முடிஞ்ச எஃபர்ட் நீங்கள் என்ன சப்போர்ட் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு சப்போர்ட் கற்றுக்குறேன். அதுக்கப்புறம் ஃபீஸ் டீட்டெயில்ஸை வந்து வாட்ஸ்அப் மூலியமாக கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? அது போல் இன்னொன்று இந்த லைஃப் டைமுக்கு சொல்லித்தரத்தை இல்லாமல் ப்ளஸ் ப்ரைம் டெலிகிராம் சேனலில் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். லைஃப் டைமுக்கு ப்ரைம் டெலிகிராம் சேனலில் என்ன வீடியோ எண்டில் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ மைண்ட் செட்டை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். அதாவது உங்களுக்கு எதிராக ஒரு செயல் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல லாஸ் கொடுத்துட்டு வெளியே வரணும். மேலே போகும், கீழே வரும், தோராயமாக வரும், அதாவது புதுசாக வந்து ஆஃப்டர் த பொசிஷன் எடுத்துகிட்டு நீங்கள் உங்களோட சஜஷன் வந்து பண்ணக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்துட்டீங்க, ஒரு 5000 லாஸ்ட்டில் காமிக்குதுன்னு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் வந்து மைனஸ் வந்து 5000 rupees காமிக்குது. நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணாமல் எடுத்துட்டீங்க. அப்போ என்னென்னா உங்களை லாஸ்ட்டில் காமிக்ஸில் புதுசாக வந்து ஸ்டடி பண்ணிட்டு இருப்பீங்க. இதுக்கு கீழே போனால் மேலே போனால் கீழே போகிறோம், தோராயமாக இல்லை இதுக்கு கீழே போனால் கட் பண்ணிக்கலாம் அப்படின்றது. அதுக்கு கீழே வர சொல்ல இல்லை நெக்ஸ்ட்டு ஒரு லோ கிரியேட் ஆகிடும், அதுக்கு கீழே போனால் கட் பண்ணிக்கலாம் அப்படின்றது. நீங்களாக மேனுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக லாஸை வந்து அதிகரிச்சிக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ சைக்காலஜி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதே மாதிரி இந்த லாஸில் வர சொல்ல ஆவரேஜ் பண்ணாதீங்க, நம்ம எப்படியாவது ரிகவர் பண்ணிடலாம் அப்படின்னு. அதாவது இங்கே லாஸ் கட் பண்ணிவிட்டு நம்ம வரதை விட இந்த பக்கம் திரும்ப மேலே போய்டும், நம்ம வந்து இன்னொரு குவான்டிட்டி ஆவரேஜ் பண்ணி நம்ம மேலே போனால் லாஸ் ரிகவர் பண்ணிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சைக்காலஜியோட முக்கியமான ஒரு விஷயம். சரி, அப்புறம் சைக்காலஜி அப்படின்னு சொன்னோன்னா இன்னொரு விஷயம் என்ன ஞாபகத்துக்கு வருது அப்படின்னா, ஒரு நாளைக்கு நிஃப்டியில் பண்ணுவாங்க, ஒரு நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி பண்ணுவாங்க, ஒரு நாளைக்கு ஸ்டாக்ஸில் பண்ணுவாங்க, ஒரு நாளைக்கு சில்வர், ஒரு நாளைக்கு வந்து க்ரூட் ஆயில். இப்படி மாற்றி பண்ண சொல்ல என்ன ஆகுதுன்னா நீங்கள் ஒன்றுத்தில் சஸ்டெண்ட் ஆகி நிற்க மாட்டீங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு ஸ்டடி வந்து மேட்சிங் ஆகிற மாதிரி வராது, மாறி வரும் உங்களுக்கு. ஏன்னா எல்லாமே வேறு செயல் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் நினைக்கலாம் ஒரு சில டைமில் நிஃப்டி மேலே போகும், பேங்க் நிஃப்டி கீழே வரும், ஸ்டாக்ஸ் சைட்வேஸில் போகும். என்ன சொல்லுது, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அதுக்கு ஆப்போசிட்டாக மூவ் ஆகிட்டே இருக்கும், உங்களுக்கு டோட்டலாக கொலாப்ஸ் பண்ணிட்டு வரும். ஸோ நீங்கள் என்னென்னா ஃபஸ்ட்டு நீங்கள் நிஃப்டியில் மட்டும் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணுங்கள். ஒரு 3 மாதம் 4 மாதம் நிஃப்டியில் மட்டும் ஒர்க் பண்ணுங்கள். அது எப்படி போகுது, பாம்புனா இப்படி தான் போகும், தேய்லாம் இப்படி தான் போகும், நண்டுனா இப்படி தான் போகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த ட்ரெண்ட் இப்படி தான் போகும், இந்த ட்ரெண்ட் இப்படி தான் வரும், இந்த இடத்துல பிரேக் அவுட் தான் ஆகும், இந்த இடத்துல சஸ்டெண்ட் ஆகி நின்று அப்படி ஆகும். இப்போ ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஸ்டாக்ஸ் வந்து மேலே போயிட்டுருக்கு, ஸ்டாக்ஸ் இப்படி போனால் என்ன அர்த்தம்? சிம்பிள். இப்போ மேலே போயிட்டுருக்கு ஸ்டாக்ஸ் இப்படி போயினா என்ன அர்த்தம்? கீழே வரணும்னு அர்த்தமா? இல்லை, மேலே போகுதுன்னா அகைன் இன்னொரு பிரேக் அவுட் காரண சான்சஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இது பேசிக் நான் சொல்லுது. இந்த மாதிரி எவ்ரி ஸ்டாக்ஸ் ஒரு ஸ்டாக்ஸ் மேலே போய்ட்டு ஸ்டாக்ஸ் உடனே கீழே வந்து என்ன அர்த்தம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். மேலே போகிற ஸ்டாக்ஸ் இப்படி போனால் என்ன அர்த்தம், இப்படி போனால் என்ன அர்த்தம் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, எக்ஸாம்பிள் ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ 200 EMA உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நம்ம வீடியோவில். ஓகேங்களா? 200 EMA சப்போர்ட்டாக ஒர்க் ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம பை எடுத்திருந்தோம்னா இவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கோம் இல்லைங்களா? பாருங்கள், இது வந்து ப்ரீவியஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ் கட் ஆகிடுதுன்னா ஆகணும், சப்போர்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி சப்போர்ட் எடுத்துருக்கு, ஸோ சப்போர்ட்டாக எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ சரி, நிறைய பேர் சொல்லலாம், சார் இப்போ மார்க்கெட் ஓடிச்சு, ரன்னிங் ஆகிடுச்சு, இப்போ நீங்கள் யார் வேணாலும் சொல்லலாம், நீங்கள் 200 EMA லைன் போட்டு. ஆனால் லைவ் மார்க்கெட்டில் உங்களால் சொல்ல முடியுமா சார்? ஏன்னா நானும் கேட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து 2010-11 ரேஞ்சில் வந்து எல்லோரும் இந்த மாதிரி சொல்லித்தர, ஸோ அவங்களுக்கு கிளாஸ் கொஸ்டின் கேட்பேன், உங்களால் முடியுங்களா? நீங்கள் சொல்கிறீங்க இந்த இடத்துல ட்ரா பண்ணி இந்த பக்கம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் காமிச்சிடுங்க, ஆனால் லைவ் மார்க்கெட்டை உங்களால் காமிக்க முடியுங்களா? காமிச்சிடுங்க பார்க்கலாம் அப்படி சொல்லியிருக்கேன். அப்போ நான் ஏன்னா வந்து நான் மற்றவங்களை அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டேன். நான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருந்தேன்னா அவங்க கிளாஸ் கொஸ்டின் கேட்டுன்னு இருப்பேன், அவங்க என்ன சொல்கிறாங்க எது சொன்னேன் அப்படின்னா நீங்களே பண்ணி காமிங்களா, நீங்கள் இப்படி போங்களேன், இப்படி பண்ணியிருக்கலாம், இல்லை எப்படி லைவ் மார்க்கெட்டில் காமிங்களா உங்களால் முடிஞ்சா, இப்படிலாம் வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் தான் கேட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நான் அப்போ. ஓகேங்களா? அதுக்கு தான் நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனல், நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கிற சேனல் இருக்குங்களா? ஸோ அந்த சேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பாருங்கள், எப்போது மார்க்கெட்டு 9:27க்கு, எப்போது 9:27 9:27 AM, இன்றைக்கி டேட்டு 27/7/2022 காலை 9:27. இந்த டைம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த இடத்துல
பாருங்கள் 9:27 சென்ட் பண்ணேன். என்னென்னு 200 EMI லைன் வருது. ப்ளஸ் இந்த இதில் வந்து ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகுது. இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகுது. ப்ளஸ் இந்த 200 லைனும் போது பாருங்கள். இது மென்ஷன் பண்ணி உங்களுக்கு கரெக்டாக அப்சர்வேஷன் பண்ணி உங்களுக்கு மார்னிங்லேயே சென்ட் பண்ணிட்டாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி மூவ் ஆகிருக்கு பாருங்கள். நல்ல ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட். அது பார்த்துங்க பவர் ஆஃப் 200 EMI போட்டிருக்கும் பாருங்க. உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பவர் ஆஃப் 200 EMI 200 EMIயோட பவரை பார்த்துக்குங்க அப்படின்னு. ஏன்னா ஸ்டாக் நல்ல ஒரு புல்லிஷ்னஸ் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் ஏன் இந்த பக்கம் நான் உங்களுக்கு சொல்லேன்னா இந்த பக்கம் வந்து 36,500 வந்து ஒரு சைக்காலஜிக்கல் நம்பர், ரவுண்ட் நம்பர். ஸோ அதனால் வந்து அந்த பக்கம் லைன் அதுவும் போட்டிருப்போம் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் அப் பண்ண பாருங்கள். பேக் டு பேக் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று வேணாம் இது பாருங்கள் 36,500 ரெசிஸ்டன்ஸ் லைன். அகைன் மேலேருந்து ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கும் பாருங்கள். அந்த ட்ரெண்ட் லைன் எப்படி டச் ஆகிருக்கு பாருங்கள். அந்த ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் லைனாக வந்து ஆக்ட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் அங்கே ப்ரைஸ் கொஞ்சம் சஸ்டெண்ட் ஆகிட்டு அகைன் வந்து பிரேக் அவுட் கொடுக்க சான்ஸ் இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதை தான் வந்து நம்ம லைவ் மார்க்கெட்டில் இப்போ பார்த்துட்டு இருக்குது. இப்போ பாருங்கள் இது வந்து சும்மா எஜுகேஷன் பர்பஸ்க்காக நான் வந்து சொல்கிறேன். நான் வந்து உங்களுக்கு டிப்ஸ் கால்ஸுக்காக சொல்ல வரல. நீங்களும் இது மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனில் சப்போர்ட் லைனில் லைவ் மார்க்கெட்டில் போட கற்றுக்கலாம். இது வித் ப்ராக்டிஸ் மூலிமா தான் வரும். ஒரே நாளில் 2 நாளில் வராது. இப்போ சொல்லலாம் அந்த இடத்துல வந்து ஒரு சார் இப்போ மார்னிங் ஸ்டார் தெரியுது எனக்கு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு டோஜி தெரியுது எனக்கு, அது தெரியுது இது தெரியுது இப்போ சொல்லலாம். ஆனால் லைவ் மார்க்கெட்டில் உங்களால் தெரியணும் இல்லைங்களா? இப்போ அப்படி பார்த்தா நேற்று கூட உங்களுக்கு வந்து ஒரு ரிவர்சல் சிக்னல் ஒரு கேண்டில் இது மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு பின் பார் வந்துச்சுன்னா உங்களுக்கு பக்கம் செல்லிங் எடுக்கிறதுக்கு சேலிங் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றத உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல சேல் எடுத்திங்க அப்படின்னா இங்கே ஸ்டாப் லாஸ் போடுங்க, இது கீழே வரதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி கேண்டில் வந்து நீங்கள் படிக்க தான் தெரியும், ஒரே நாளில் வந்துடாது உங்களுக்கு. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கீழே ஃப்ரீ டெலிகிராம் சேனல் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்க. இல்லை என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் இப்போ நான் காமிச்சில்லைங்களா, அந்த சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா ஒன்று வெபினார் அட்டென்ட் பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரிய அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இல்லை சார் நான் எனக்கு ஆல்ரெடி நான் மார்க்கெட்டில் ரொம்ப நாளாக இருக்கிறேன், எனக்கு விஷயம் எல்லாம் தெரியும், ஜஸ்ட் நான் அப்படியே ஜாயின் பண்ணிங்களா இருக்கேன், வெபினாரில் என்கிட்ட காசு இல்லை சார் நான் அட்டென்ட் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதாவது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை மட்டும் பார்த்துக்கலாம். அதாவது நீங்கள் எந்த டவுட் கிட்ட எதுவும் கேட்க முடியாது என்கிட்ட, நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை மட்டும் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு உங்களுடைய என்ன நாலேஜ் இருக்குதோ அதை வச்சு நீங்கள் சப்போர்ட்டிங் எடுத்துக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த வீடியோ கீழே 4 லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அலைஸ் ப்ளூ, ஏஞ்சல் ஒன், அப்ஸ்டாக்ஸு, ஃபயர்ஸ் 4 கொடுத்துருக்கேன். நான் 4 லிங்க்கில் ஏதாச்சும் ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த லிங்க் மூலமாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபார் லைஃப் டைம் ஃப்ரீ. 1 மாதம் 2 மாதம் கிடையாது, ஃபார் லைஃப் டைம் ஃப்ரீ. ஆனால் நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை ஆக்டிவாக வச்சுக்கணும். ட்ரேடிங் ரெகுலராக பண்ணிட்டு இருந்தால் தான் நீங்கள் வந்து கண்டினியூவாக இருக்க முடியும். சும்மா ஃபார்மாலிட்டிக்காக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ட்ரேடிங் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிசேபிள் ஆகிடுவீங்க. ஓகே, அதையும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா வந்து நிறைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க, இந்த அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த அக்கௌண்ட்டில் அட்லீஸ்ட் ஆக்டிவாக வச்சுக்கோங்க. ஒரு டெய்லி ஒரு 5 குவான்டிட்டி 10 குவான்டிட்டி ரன்னிங்கில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரிய வரும். நீங்கள் என்ன ரியலாக பண்ணுறீங்களா, தப்பு பண்ணுறீங்க, எங்கே தப்பு பண்ணுறீங்க, எனக்கு என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ணவும் முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.